இடையாக ஒரு ஷாப்பிங் டாஸ்க் வந்திருக்கு. அந்த ஷாப்பிங் டாஸ்க் என்னென்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் 2 மேக்னெட்டிக் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த மேக்னெட்டிக் போர்டில் ஒரு ஓவியம் இருக்கும். அந்த ஓவியம்னா ஒரு பொண்ணோட முகம். அந்த பொண்ணுக்கு 2 காது, 2 கண், மூக்கு, வாய் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் மேக்னெட்ஸ். ஸோ அந்த மேக்னெட்டிக் போர்டில் நடுவில் 2 ஓட்டை போட்டு, அந்த ஓட்டைக்கு பின்னாடி, அதாவது இந்த போர்டுக்கு பின்னாடி ஒரு கண்டஸ்டன்ட் நிற்கணும். அவங்க அந்த 2 ஓட்டை வழியாக கையை உள்ளே விட்டு இந்த ஒரு பார்ட்டையும் கரெக்டாக அந்த ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணணும். அதாவது பொண்ணோட முகம் வரையப்பட்டிருக்கும் அந்த மேக்னெட்டிக் போர்டில். அந்த பொண்ணோட முகம் மொழுக்கட்டின்னு பிளெயினாக இருக்கும். அந்த பிளெயின் முகத்தில் கண், மூக்கு, காது, வாய் எல்லாத்தையும் குட்டி குட்டி மேக்னெட்ஸ் இது எல்லாத்தையும் அந்த ஓட்டை வழி எடுத்து பேஸ்ட் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாஸ்கில் யார் விளையாட போகிறாங்க? டாஸ்க்கை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ், இல்லைன்னா பாயிண்ட்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் தர்ஷிகாவும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போகிறப்பே முத்துக்குமரன் கரெக்டாக சொல்கிறாரு, இந்த எல்போ வச்சு ஹைட்டு பார்த்துக்கடா, எல்போ வச்சு காது எங்கே வருதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டேன்னா அதை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் க்ளீனாக ப்ளேஸ் பண்ணிடலாம். போனோடனே ஜஸ்ட்டு பார்த்துக்கோ, உன்னோட எல்போ இப்படி எல்போ மடக்கி வச்சுக்கோ, மடக்கி வச்சுட்டு உன்னோட எல்போக்கு காது எந்த பக்கம் வருதுன்னு மட்டும் நீ பார்த்துக்கோ, வச்சுட்டேனாலே சூப்பராக வச்சிடலாம் அப்படின்னு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் உள்ளே வந்துட்டு தர்ஷிகாவுக்கு தெரியல, அதுக்கு சொல்கிறாங்க, தர்ஷிகா அவர் கை வச்சு இப்படி ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் பண்ண வச்சுட்டு அவரோட கையை உள்ளே விட்டு இப்படி வச்சு மடக்கி காட்டுறாரு. இதை வச்சுட்டு அந்த ஹைட் என்ன அப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்னு. இதுக்குள்ளே என்னென்னா அந்த பெயிண்டிங் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே பிக் பாஸ் வந்துட்டு முத்து அப்படின்னு வான் பண்ணோடனே பயந்துடுச்சு ஓடுறாரு. அதுதான் நான் தம்ப்நெயில் பிக்சராக வச்சுருக்கேன். ஓடிங்க சைடில் வந்து நின்றுட்டாரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு முத்துக்குமரனும் தர்ஷிகாவும் தான் விளையாடுறாங்க. ஸோ 2 பேரும் ஃபேஸ் வச்சுட்டாங்க. முத்து என்னென்னா மேக்னெட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வச்சுட்டாரு. ஆனால் என்னென்னா கண், மூக்கு, வாய் எல்லாமே கீழே இறங்கிடுச்சு. தர்ஷிகா என்னென்னா ஃபேஸை அழகாக வச்சுட்டாங்க. ஆனால் மேக்னெட் அவ்வளோத்தையும் அப்படி திருப்பி உல்ட்டாவாக வச்சுட்டாங்க. உல்ட்டானா அப்படி பிளாக் கலரில் வருது மேக்னெட், அதனால இது தப்பாயிடுச்சு. நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வாரம் அநேகமாக பட்னி தான் கிடைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேர் தான் விளையாண்டுருக்காங்க. இனிமேல் தான் மிச்சம் ஒருத்தராக விளையாட போகிறாங்க. 2 பேருக்கும் மார்க்ஸ் 0. ஏன்னா பிரித்து எப்படி மார்க் போடுறதுன்னு யோசிச்சாங்க. கடைசி பிக் பாஸ் வந்து பிரிக்க முடியாது இல்லையா, கண்ணு மூக்குன்னு பிரிக்க முடியாதுல்ல, அப்போ மார்க் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ டஃப் லக் முத்து தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அம்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது டாஸ்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.